Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல சுவையான இனிப்பு அப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல சொல்லி கொடுத்திருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ இந்த அப்பம் செய்யறதுக்கு நான் 1.5 வெல்லம் எடுத்துக்கிறேன். ஒரு முழு வெல்லமும் ஒரு பாதி வெல்லமும் எடுத்துக்கிறேன். இத நல்லா உடைச்சிட்டு இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த பாகுபதமும் வர வேண்டியதில்லை. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். இதில் நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் தூசு மண் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 ஏலக்காய் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மாவு கலக்கிறப்பவே அந்த ஏலக்காய் தூளை சேர்த்து கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் முழுசாக சேர்க்குறதுனால வெல்லத்து கூட சேர்த்துருக்கேன். இது இருக்கட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவு ரவை எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா. இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இது இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. அளவுகள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அப்பம் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வராது. நீங்கள் சுடுதண்ணி சைடில் காய வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கணும். அந்த தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசல் இதில் சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இதில் பச்சை தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொஞ்சமாக சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா 3-4 நிமிஷத்துக்கு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கரெக்டான அளவு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஊறிச்சுனா தான் அப்பம் சாஃப்டாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவையெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சதுன்னா சுடுதண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக காய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா உடனே கருத்து போயிடும், உள்ளே எல்லாம் வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு நான் மாவு எடுத்து சேர்த்துட்டேன். மாவு சேர்த்த உடனே நல்லா பூரி மாதிரி உஃபி வரணும். அப்போ தான் உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னொரு டைம் திருப்பி விட்டுருக்கேன். இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் இது போல் செஞ்சு அசத்துங்க. குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். நல்ல இனிப்போடு இருக்கிறதுனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம்ல. வீட்டில் ரவையும் மைதாவும் இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். இப்போ மீதம் இருக்க எல்லா மாவையுமே சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி 3-4 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூவாக பயணிக்க முடியும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான இனிப்பு அப்பம் ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.